ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். இந்த ஏப்ரல் மந்த்துக்கு நான் எப்படி பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸையுமே நீங்க பார்க்கலாம். நான் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா மந்த் ஸ்டார்டிங்லேயே பட்ஜெட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வாட்டி என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் நான் வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஏப்ரல் மந்த்துக்கு நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட வருமானத்தில் தான் இந்த பட்ஜெட் போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த வருமானத்தில் தான் நான் பட்ஜெட் போடுறேன். ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்கள் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணலாம், எப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முழுமையா பாருங்க. ஏப்ரல் மாசத்துக்கான பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ஜிபே கார்டு இருக்கு. இப்ப இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்றோம். ஸோ ஜிபே கார்டுல எந்த அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணணுமோ அதுக்கான அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு மிச்சத்தை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பணமா எடுத்து செலவு பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்றது. நீங்க எல்லாமே ஜிபேலயே எல்லாமே கார்ட்லயே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன செலவு பண்றோம், எந்த மாதிரிலாம் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. நிறைய செலவு பண்ணிடுவோம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டா நீங்க பிரிச்சுக்கோங்க. எதெல்லாம் நீங்க ஜிபேல கார்ட்ல யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்க அதுக்கான பேமெண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க கையில பணமா எடுத்து எதுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதுக்கெல்லாம் நீங்க கையில எடுத்து செலவு பண்ணுங்க. அப்பதான் நம்ம கையில இருந்து கொடுக்கும் போதுதான் எவ்வளவு பணம் நமக்கு செலவாகுன்றது தெரியும். ஸோ பாத்தீங்கன்னா நான் ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் ஜிபே கார்டு யூஸ் பண்றதுக்கு என்னென்ன செலவுகள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாடகை பாத்தீங்கன்னா 8000 ரூபாய். ஸோ 8000 ரூபாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான வாடகை தான் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும். நான் நாகப்பட்டினத்துல இருக்கிறேன். ஸோ நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அங்க எவ்வளவு உங்களுக்கு வாடகை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாருங்க. அதே மாதிரி உங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாடகை நீங்க பாருங்க. உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க வாடகைக்கே நிறைய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களால சேமிக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு மீடியமான வாடகை தான் என்ன பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்துக்கு. இது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் செலவு பாத்தீங்க அப்படின்னா நான் 2000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஏன்னா இப்ப சம்மர் அப்படின்றதுனால நிறைய ஏசி யூஸ் பண்றோம். ஸோ அதனால நிறைய கரண்ட் செலவாகும். அதனால நான் 2000 ரூபாய் எழுதியிருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டர்நெட் மொபைல் ரீசார்ஜ். இது எல்லாருக்குமே காமனான செலவு தான். பெரும்பாலும் எல்லார் வீட்லயும் இன்டர்நெட் இருக்கு, போன் எல்லாரும் யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கான அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா நான் வருஷ கார்டு தான் போட்டிருக்கிறேன். நான் ஏன் மந்த்லி பே பண்ணாம நான் வருஷ கார்டா போட்டுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதுல அமௌண்ட்டும் சேவ் ஆகுது. பிளஸ் நான் மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு அவசியம் இல்லை. இல்லாட்டி நான் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் மறந்துடுவேன் ரீசார்ஜ் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நம்ம வருஷ கார்டு போட்டுட்டோம்னா பணமும் நமக்கு மிச்சமாகுது. மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. அப்படின்றதுனாலதான் நான் வருஷ கார்டு போட்டிருக்கிறேன். 2 போன் எங்க வீட்டுல இருக்குது. இன்டர்நெட் ரீசார்ஜ் அதுக்கு வருஷத்துக்கு நான் போட்டுறேன். மாசத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரியல வருஷ கார்டு அப்படின்றதுனால. நீங்க மாச கார்டு தான் போடுவீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு போறது, மூவி அவுட்டிங் போறது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் அடிக்கடி ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருக்கும். சில பேர் அடிக்கடி வெளியில போவீங்க, அவுட்டிங் போவீங்க, வெளியில சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். நான் நாகப்பட்டினத்துல இருக்கிறதுனால எனக்கு அவுட்டிங் போற வேலை கொஞ்சம் மிச்சம் தான். ஏன்னா நிறைய இடம்லாம் இல்லை இங்க சுத்தி பாக்குற மாதிரி. அதே மாதிரி மூவியும் பாத்தீங்க அப்படின்னா 2 தியேட்டர் தான் இருக்குது. பெருசா மூவியும் எதுவும் ரிலீஸ் ஆகுறது இல்ல. ஃபங்க்ஷன் அதிகமா நாங்க அட்டன் பண்ற மாதிரியான வாய்ப்பு எங்களுக்கு இல்ல. ஃபங்க்ஷனுக்கு எங்களுக்கு இன்விடேஷன் வந்தது அப்படின்னா போவோம். ஒரு மாசத்துக்கு ஒரு இன்விடேஷன் வர்றதே பெரிய விஷயம். உங்களுக்கு நிறைய இன்விடேஷன் வருது, மூவிலாம் நீங்க அடிக்கடி பாப்பீங்க, அவுட்டிங் போவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பட்ஜெட் ஒதுக்குங்க. நான் 1000 ரூபாய் தான் ஒதுக்கி இருக்கேன். இது 2 பேருக்கான பட்ஜெட். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கிறோம். எங்க 2 பேருக்கு இந்த பட்ஜெட் கரெக்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்
பண்ணுங்க. வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுறேன். வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய். ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என் கையில் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிட்டு வரேன். அதனால என்னால் நிறைய சேமிக்க முடியுது. நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு. என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க. அடிக்கடி நாங்கள் வந்து பைக் யூஸ் பண்ண வேண்டிய அவசியங்களுக்கு ஏற்படலை. அதனால பெட்ரோலுக்கு நான் ஒரு 1000 ரூபா மட்டும் ஒதுக்கிக்கிறேன். நாங்கள் பெட்ரோல் போட்டு இப்போ வண்டி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியில் அவுட்டிங் போகும்போது, அப்படி இல்லைன்னா வெளில போயிட்டு இந்த காய்கறி பழங்கள் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது மட்டும்தான் நாங்கள் பைக் எடுப்போம். ஸோ 1000 ரூபாங்கிறது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லி வந்து நாங்கள் பைக் யூஸ் பண்ணலை. நீங்கள் டெய்லி வந்து பைக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வேலைக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஒதுக்கிக்கோங்க. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஜிபே கார்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வாடகையெல்லாம் நான் ஜிபே பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு, மொபைல் ரீசார்ஜுக்கெலாம் கார்டு யூஸ் பண்ணிக்குவேன். ஃபங்க்ஷனுக்கு, மூவிக்கு இது வந்து அக்கௌண்ட்லேயே வச்சுப்பேன். ஜிபேலேயே வந்துச்சுன்னா, ஃபங்க்ஷன் வந்ததுன்னா காசு எடுத்துப்பேன். மூவிக்கு போகிற மாதிரி இருந்தால் காசு எடுத்துப்பேன், தேவைப்படும் போது எடுத்துப்பேன். பெட்ரோல் வந்து கார்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பணமாக வந்து என்னென்ன செலவுகள் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகைக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் எங்களுக்கு ஆகுது. இந்த 3000 ரூபாய் வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம், சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பட்ஜெட் வந்து எனக்கு எல்லா மாசமுமே கரெக்டாக வருது. ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி வந்து மளிகை பொருட்கள் வருது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ணது தான். வீட்டில் இருக்க நார்மல் பேப்பர், அதாவது நோட்டு பேப்பர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி வந்து 2 சைடும் வந்து பின் பண்ணி இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி நானே ரெடி பண்ணேன். இதுக்காக காசு செலவு பண்ணிலாம் வாங்க வேண்டியதில்லை. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இப்போ நான் மளிகைன்னு எழுதி 3000 ரூபா வந்து அதில் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ வந்து இந்த காசை நான் மளிகை பொருட்கள் வாங்கும்போது எடுத்துக்குவேன். இதில் ஏதாவது அமௌண்ட் மிச்சமாச்சுன்னா திரும்ப வந்து இதுலேயே போட்டு வச்சுப்பேன். மந்த் எண்டில் நான் அதை எடுத்து திரும்ப சேமிக்க தான் செய்வேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி செலவு. காய்கறி பழங்களுக்கு வந்து காய்கறிகளுக்கு ஒரு 1000 ரூபா, பழங்களுக்கு ஒரு 1000 ரூபா, ஸோ 2000 ரூபா. இதுவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காய்கறி பழங்கள்லாம் வாங்குங்க. அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஒதுக்குங்க. எப்பயுமே நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய சேமிக்கலாம். ஸோ 2000 ரூபா வந்து இப்போ நான் காய்கறிக்கான கவரில் எடுத்து வச்சுக்கிறேன். மிச்சமாச்சு அப்படின்னா 5-10 மிச்சமானாலும் இதில் நான் கொண்டு வந்து வச்சிருவேன். வாரத்துக்கு ஒரு தடவை காய்கறி பழங்கள் வாங்கிக்குவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ். வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மட்டன் வந்து வாங்க மாட்டோம். சிக்கன், ஃபிஷ் அது மட்டும் தான் வாங்குவோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் 1000 ரூபா. சிக்கன், ஃபிஷ், முட்டை அது மட்டும் தான் வாங்குவோம். ஸோ 1000 ரூபா எங்கள் 2 பேருக்கு கரெக்டாக இருக்கு. இந்த கவரில் வந்து நான்வெஜ்னு எழுதி இதில் ஒரு 1000 ரூபா நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். இதுலேயும் ஏதாவது என்னைக்காச்சும் மிச்சம் ஆச்சுன்னா நான் இதில் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா மிச்சமானாலும் இதுலேயே நான் திரும்ப வச்சிருவேன். மந்த் எண்டில் எல்லா கவரையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் எடுத்து நான் சேமிக்க தான் செய்வேன். கேஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். இன்ஸ்டாவில் நிறைய பேர் வீடியோ போடும்போது நிறைய வந்து டவுட் கேட்குறாங்க. கேஸோட விலை வந்து 1000 ரூபா தான். பட் ஆனால் நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குறேன். ஸோ வந்து நான் மாதம் 500 ரூபா ஒதுக்கி வச்சிருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸோட அமௌண்ட் 1000 ரூபா. மாதம் இந்த மாதத்துக்கு நான் இப்போ 500 ரூபா எடுத்து வச்சிருக்கேன்னா அடுத்த மாதத்துக்கு ஒரு 500 ரூபா எடுத்து இதில் வச்சிருவேன். ஸோ வந்து அதுக்கு அப்புறம் எனக்கு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கேஸ் வாங்கும்போது இதில் இருக்கிற 1000 ரூபாய் எடுத்து நான் வாங்கிக்குவேன். இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரூபா ஆகும். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்றதுனால 500 ரூபா கரெக்டாக இருக்குது. இப்போ குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 500 ரூபா பத்தாது. எங்கள் 2 பேருக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ 500 ரூபாயில வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸே வாங்கி சாப்பிட்டுப்போம், இல்லை வீட்டில் வாங்கிட்டு வந்து ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மெடிக்கல் செலவு ஆகுதோ ஆகலையோ ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சிருங்க. எமர்ஜென்சினா நம்ம யார்ட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை. இதை எடுத்தே நம்ம வந்து டாக்டருக்கு ஏதாவது செலவாகுது அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏதாவது மெடிசன் வாங்கணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2000 ரூபா வந்து மருத்துவ செலவுன்னு எழுதி இந்த மாதிரி ஒரு கவர், அதே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேப்பர் கவர் மாதிரி தான் இதில் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். எல்லாமே நான் இந்த மாதிரி தான் ஒரு மாசமும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
இது எல்லாம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு மாசம் மாசம் ஆகக்கூடிய செலவுகள். இதுல வந்து சிலது வந்து மாறுபடலாம். ஒரு மாசம் எனக்கு வேற செலவுகள் வரலாம். ஏப்ரல் மாசத்துக்கு வந்து இந்த செலவுகள் எனக்கு ஆகுது. ஸோ வருமானம் வந்து 50,000 ரூபாய். இதுல செலவுகள் வந்து நான் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கிறேன். சேமிப்புகள் நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பிளான் போட்டு பட்ஜெட் வந்து போடுங்க. கண்டிப்பா பிளான் பண்ணுங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.